மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 5 புதன்கிழமை 2025 இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் உங்கள் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டவர்ஸ் பார்த்தலாம். அதாவது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி, அதாவது எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. இது தமிழகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நவம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கிடுச்சு. வாக்குச்சாவடி அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடாக சென்று வந்து பார்த்திங்கன்னா பிரத்யேக படிவங்களை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? தமிழகத்தில் கடைசியாக தீவிர திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2002 மற்றும் 2005 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தற்போது தீவிர திருத்த பணி வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டு வருது. ஓகேங்களா? அடுத்தது சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் உடைய பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது இந்த இடம். ஓகேங்களா? குருத்வாரான்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்கிட்ட போயிடுச்சு. சரிங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுரபுன்னை காடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை பொன்னிற குள்ளநரிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் காணப்படுறதா வந்து பார்த்திங்கன்னா வனத்துறை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சுரபுன்னை காடுனா அதான் மாங்குரோவ் காடு தான்ப்பா அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் மையம் சென்னை ஐஐடியில் வந்து தான் தொடங்கியிருக்காங்க. அதாவது புது யுக தொழில் முனைவு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனைவோர் ஆகியோருக்கு உதவும் நோக்கில் அனைவருக்கும் ஸ்டார்ட் அப் என்ற மையத்தை வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஐஐடி மையம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னவோ அதை மட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நவி மும்பையில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நவம்பர் 2 நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் இருக்குது. ஓகேங்களா? நம்மளே நியூஸில் பார்த்துருப்போம். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் கேட்டுருவாங்க. அடுத்தது இப்போது இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா 2022 அதாவது இலங்கையில் 2022 ஏற்படுற நெருக்கடி நிலையின் போது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 400 கோடி அமெரிக்க டாலர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிதியுதவி வழங்கியிருக்காங்க. ஒரு நாடு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஹிந்துஜா குழும தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்சந்த் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்கார். ஓகேங்களா? இவர் வந்து பார்த்திங்கன்னா வணிக உலகின் ஜிபி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஹிந்துஜா குழுமத்துடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2014 10வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தற்போது 4வது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎஸ்சியில் கேட்பாங்கப்பா, நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது சீக்கிய மதத்தை தோற்றுவித்த குருநானக் வந்து பார்த்திங்கன்னா குருநானக் தேவின் 556வது பிறந்த வழிபாடு தினம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. இதுதான் நான் சொன்ன மாதிரி குருநானக் தேவ் பிறந்த இடம் மற்றும் சீக்கிய மதத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த இடமான குருத்வாராக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பிரிவினையின் போது பாகிஸ்தான் இருக்குது. இப்போ பாகிஸ்தானில் போய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழிபடணும். சரிங்களா? அடுத்தது அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தல் போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஷோரான் மம்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இவர் போட்டிடுறாரு. உகாண்டாவில் பிறந்திருக்கிறாரு. நியூயார்க் நகரில் வளர்ந்துருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர். ஓகேங்களா? அடுத்தது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் செல்வாக்குமிக்க துணை அதிபர்களில் ஒருவரான டிக் சேனி இவருடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 84 உடல்நலக்குறைவால் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேஷன் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.